உங்களுக்கு தெரியுமா, தற்போது நாம் பயன்படுத்தும் நிலக்கரியானது 300 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய படிவு அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பிரிண்டிங் எரர் இருக்குது. 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்படின்னு மாற்றிங்க. ஓகேவா? பூமியின் ஆற்றல் தேவையில் 70% பூர்த்தி செய்வது நிலக்கரி தான். ஓகே, அது ரொம்ப முக்கியம். நிலக்கரியில் உள்ள கார்பனின் அளவை பொறுத்து நிலக்கரியை ஆந்திரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட் அப்படிங்கிறது முற்றாத நிலக்கரி, அதாவது வயது கம்மியான நிலக்கரி. ஆந்திரசைட் அப்படிங்கிறது 90% மேல் கார்பன் உள்ள தூய்மையான ஒரு எரிபொருள், அதிக ஆற்றலை தரும், நீல நிறத்தில் எரியும். இந்த நிலக்கரியை தான் அவங்களுக்கு கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் நிலக்கரி உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நாடு அப்படின்னா சீனா. இதை ஒரு படிம எரிபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றல் தேவையில் நிலக்கரி தான் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. நிலக்கரி மூலம் தயாரிக்கும் அந்த மின்சாரத்தை வெப்ப மின்சாரம் இல்லைனா அனல் மின்சாரம் அப்படி கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துக்குங்க. கார்பனின் அளவை பொறுத்து நிலக்கரி தரம் பிரிக்க